எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு காரப்புடி கொழுக்கட்டையும் இனிப்பு புடி கொழுக்கட்டையும் செஞ்சிடலாம். கடாய் வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். முதல்ல காரப்புடி கொழுக்கட்டைக்கு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இதை இது கூட சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் செவந்து வரட்டும். கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் செவந்து வந்துருச்சு. ஒரே ஒரு பச்சை மிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி தேங்காய் பூ எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்குவோம். வீட்டில் செஞ்ச கொழுக்கட்டை மாவு தான் எடுத்ததால ஒரு கப்பு எடுத்து வச்சிருக்கேன். அதே கப்பால் ஒரு 1.5 கப்பு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த தண்ணி அதில் ஊற்றிக்கலாம். கொழுக்கட்டைக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ இந்த மாவை சேர்த்து கலந்துக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வச்சுட்டு ஆறட்டும். அதுக்குள்ளே இனிப்பு காரப்பருப்பு இனிப்பு கொழுக்கட்டை புடி கொழுக்கட்டை செஞ்சிடலாம். இப்போ இனிப்பு பொடி கொழுக்கட்டைக்கு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்குவோம்.
பாசிப்பருப்பு செவந்து வந்துருச்சு. ஒரு கைப்பிடி தேங்காய் பாருங்கள், இந்த மாதிரி பல்லு பல்லாக எடுத்து வச்சுருக்கேன். இதை இது கூட சேர்த்துக்குவோம். தேங்காய் நல்லா வாசனை வரைக்கும் வதக்கிக்கலாம். மாவு எடுத்த கப்பாலேயே 2 கப்பு தண்ணி எடுத்துருக்கிறேன். இதை அது கூட பச்சை எடுத்துக்குவோம். தண்ணி கொதிக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். மாவு எடுத்த கப்பாலே 3/4 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்குவோம். ஒரு ஸ்பூன் எள்ளு வறுத்து வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ மாவு கொட்டி கலந்துக்கலாம். அவ்வளோதான், மாவு ரெடி ஆகிடுச்சு. இது ஆறட்டும். ஆறுனதும் பிடிச்சி வேக வச்சுக்கலாம். மாவு ஆறிடுச்சு. காரப்பொடி கொழுக்கட்டைக்கு கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இந்த மாவு நல்லா அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்குவோம். கட்டியெல்லாம் இல்லை, இருந்தாலும் ஒரு சார் அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்குவோம். பாருங்க, அடுப்பில் தண்ணி சூடு ஏறிக்கிட்டு இருக்குது. துணி போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நிமிஷம் ஆயிடுச்சு. நாங்கள் திறந்து பார்த்துடலாம். கொழுக்கட்டை சூப்பராக வெந்துடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்துடலாம்.
சூப்பராக காரப்பொடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ இனிப்பு கொழுக்கட்டை பிடிச்சி வச்சிடலாம். இப்போ இனிப்பு கொழுக்கட்டையை பிடிச்சி வச்சுக்குவோம். எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சி வச்சுட்டேன். இதையும் மூடி வச்சிடலாம். இதுவும் 10 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க திறந்து பார்த்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதையே எடுத்துடலாம். பாருங்க, 2 கொழுக்கட்டையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா நல்லா பசன்னு இருக்குது. அதே மாதிரி இந்த கொழுக்கட்டையும் பாருங்க, பஞ்சு போல் அப்படியே சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இனிப்பு பொடி கொழுக்கட்டையும் காரம் பொடி கொழுக்கட்டையும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள்.